எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 18வது ஸ்லோகம். தஸ்யலோக பிரதானஸ்ய ஜெகநாதஸ்ய பூபதி விஷ்ணுர்நாம சகசிரமே சுருடு பாப பயாபகம். இதான் இன்னைய ஸ்லோகம். எப்படி சொல்லணும்னா, தஸ்யலோக பிரதானஸ்ய ஜெகநாதஸ்ய பூபதே விஷ்ணுர்நாம சகசிரமே சுருடு பாப பயாபகம் சொல்லணும். தஸ்யலோக பிரதானஸ்ய ஜெகநாதஸ்ய பூபதே விஷ்ணுநாம சகசிரமே சுருடு பாப பயாபகம் அந்த மாதிரி சொல்லணும். சொல்லும்போது தஸ்யலோக பிரதானஸ்யன்றது தஸ்யன்னா புதுசு புதுசாக உருவாகிற உலகத்துக்கு அந்த இது புது உலகன்ற மாதிரி. பிரளயம் முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் ஒரு உலகத்தை உருவாக்குறாரு இல்லையா, அந்த புது உலகம். தஸ்ய லோகன்னா உலகம், புது உலகம். பிரதானசிய அந்த இதை பிரதானமாக அந்த உலக நிர்மாணிக்கிறதுல, புதுசாக ஒரு உலகத்தை நிர்மாணிக்கிறதுல பிரதானமாக இருக்கிறவர் யாருன்னா மகாவிஷ்ணு. பிரதானசிய தஸ்யலோக பிரதானசிய ஜெகநாதசிய பூபதே. ஜெகநாதன் அஸ்யன்னு வச்சுக்கணும். ஜெகன்னா உலகம், நாதன்னா தலைவர், அஸ்யன்னா புனிதம். அஸ்யன்றது புனிதம் அப்படின்ற அர்த்தம். அந்த இடத்துல புனிதமான கடவுள். புதுசா ஒரு உலகத்தை நிர்மாணிக்கிறதுல பிரதானமாக விளங்குகின்ற இந்த உலகத்தின் புனிதமான தலைவன் அப்படின்னு அந்த முதல் வரிக்கு. ரெண்டாவது வரி விஷ்ணுர் நாம சகசிரமே சுருணுபாப பயாபகம். விஷ்ணுர் நாம சகசிரம்னா விஷ்ணு, மகாவிஷ்ணு. விஷ்ணுன்றது இங்க விஷ்ணுவனுடையன்னு அர்த்தம். நாமன்றது பேரு. சகசிரம்னா 1000. சகசிரம்னா 1000. 1000 பேரை சொல்றோம் இல்லையா, அதான் விஷ்ணு நாம சகசிரமே. இந்த விஷ்ணு சகசிரநாமத்துக்கு இதுவே அதான். விஷ்ணுவோட 1000 நாமங்கள் தான். இன்னும் வரல, இனிமே தான் அதெல்லாம் ஆரம்பிக்கணும். அதுக்கு இன்னொரு 10 நாள் கூட போகும். அதுக்கப்புறம் தான் அது வரும். விஷ்ணுவோட நாமம் அது வரும். விஷ்ணு நாம சகசிரமே சுணுபாப பயாபகம். அந்த விஷ்ணு நாம சகசிரம் இருக்கு இல்லையா, விஷ்ணு 1000 பேர் விஷ்ணு நாம சகசிரமே. சுருணு பாப, சுருணுன்னா மேலே மறுபடியும் செய்யறது தப்பு, மறுபடியும் பாவத்தை செய்யறது. அதுதான் இங்க சுருணுன்னா நீங்க மேலே பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த பாவம். சுருணு பாப பயாபகம். பயாபகம்னா உங்களுக்கு அந்த சுணு பாவங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ பாவம் செஞ்சுட்டு பயப்படுறோம் இல்லையா, அந்த பயம். பகம்னா போக்குறது. அது அந்த பகத்தை அந்த பயத்தை அறுத்து ரட்சிக்கிறது. அதுதான் உங்களுக்கு அந்த விஷ்ணுவோட 1000 நாமங்களை சொன்னீங்கன்னா, உங்களுக்கு மேலும் நீங்க செஞ்ச பாவத்தினால ஏற்படுற பாவத்தை செஞ்சுட்டு அதனால ஏற்படுற பயம் இருக்கே, அந்த பயத்தை அறுத்து ரட்சிக்கக்கூடியவன் அர்த்தம். அதுல அதுதான் அந்த 2 வரைக்கும் அர்த்தம். அதுதான் இதனோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, யுகப்பிரளயம் முடிந்து புதிதாக உருவாகும் உலகை படைப்பதில் பிரதானமாக விளங்கும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட உலகின் புனிதமான தலைவன். அப்படிப்பட்ட விஷ்ணுவின் 1000 நாமங்களை சொன்னால் அது நாம் மேலும் செய்யும் பாவங்களினால் ஏற்படும் பயத்தை போக்கி ரட்சிக்கும். இதுதான் இந்த இன்னைய ஸ்லோகத்தோட அர்த்தம். தேங்க்யூ.